ஜிவி பிரகாஷோட ஒரு உதவியாளரோ இல்லை அவர் கூட பயணிக்கிறாரு. அப்படி இருந்து சில நடிகைகளுக்கு பிஆர் ஒர்க்கை பார்க்குறாரு. சில நடிகையில் சில குறிப்பிட்ட முக்கியமான நடிகைகள்லாம் பிஆர் ஒர்க் பார்க்குறாரு. அப்படி இருந்து என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அந்த மாதிரி நடிகைகளோட அவருக்கு ஒரு தொடர்பு இருக்கிறதுனால விஜய்க்கு அந்த தொடர்பை கைமாத்துறாரு. தொடர்பு தான் நான் சொன்னேன், தப்பாக எதுவும் சொல்லலை, நீங்கள் தப்பாக எதுவும் புரிஞ்சுக்க போறீங்க. ஸோ நடிகைகளோட பார்த்தீங்கன்னா விஜய்க்கு பிஆர் ஒர்க் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ ஒரு இணைப்பு பாலமாக இருக்கிறாரு. இந்த நடிகைகளுக்கு, சினிமா நடிகைகளுக்கு இணைப்பு பாலமாக தான் ஜெகதீஷ் இருக்கிறாரு. அதை ஒரு கட்டத்துக்கு மேலே இவர் என்ன செய்யணும்னா அடுத்த லெவல் ப்ரொமோஷன் மாதிரி என்ன கேட்டால் கோ ப்ரொடியூசராக ஆயிடுறாரு. வாரிசு படத்துக்குலாம் கோ ப்ரொடியூசர். ஸோ ப்ரொடியூஸ் பண்ணுற அளவுக்கு ஏது பணம்னு கேட்காதீங்க, அது விஜய் பணமாக கூட இருக்கலாம். அடுத்த லெவலில் என்ன செய்கிறாருன்னு கேட்டால் கட்சியில் துணை பொருளாளர்ன்ற ஒரு பொறுப்புக்கும் அவர் வந்துடுறாரு. இதுதான் அடுத்தடுத்த நிலை. ஒரு மனிதர் எப்படி இவ்வளோ வேகமாக விஜயோட இணைய முடியுதுன்னு கேட்டிங்கன்னா விஜய்க்கு இருக்கக்கூடிய சில பழக்க வழக்கங்கள் தான். அதன் மூலமாக என்ன செய்கிறாரு கேட்டால் இவர் ஃபவுண்டேஷன் தாவேக்காலையும் ஃபவுண்டேஷன் போடுறாரு. அப்போ இந்த இடத்துல கேரவனில் இவர் உள்ளே இருக்கிறாரு. உள்ளே பார்த்தீங்கன்னா கேரவனில் இவர் மட்டும் இருந்தாரா, இன்னும் வேறு யாரெல்லாம் இருந்தாங்கன்றதெல்லாம் ஒரு கேள்வியாகவே இருக்குது. உள்ளே இருந்து இவர் என்ன பண்ணார்? இவ்வளோ பெரிய இந்த இடத்துல பெரிய ஒரு தள்ளுமுள் நடக்குது, ஒரே ஒரு கூட்ட நெரிசல்லாம் இருக்கும்போது அங்கே இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? கேரவனில் இவர் என்ன பண்ணிட்டு இருந்தார்? விஜய் ஜெகதீஷ் நீங்கள் ஆம்புலன்ஸ் கால் பண்ணுங்கன்னு சொல்கிறார். எப்படி சொல்கிறாரு?